கருப்பை புற்றுநோய் ஒரு பரம்பரை வியாதியா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். ஜென்ரலா பாத்தீங்கன்னா புற்றுநோய் எல்லாமே ஜெனட்டிக் சேஞ்சினால தான் வருது. அதாவது மியூட்டேஷன் அல்லது பிறழ்வுன்னு சொல்லுவோம். அது மரபணில் ஏற்படும் பிறழ்வு தான் எல்லா கேன்சருக்குமே பேசிக் காஸ். அந்த பிறழ்வு ரெண்டா பிரிப்போம், ஹெரிடிட்டரி, ஸ்பொராடிக். ஸ்பொராடிக் அப்படின்னா என்னன்னா, ஒருவர் பிறக்கும் பொழுது அந்த செல்லும் அந்த செல்லுக்குள்ள இருக்கிற டிஎன்ஏ ஜீன் அப்படி வந்து நார்மலா இருக்கும். காலப்போக்கில் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த ஜீன்ல ஒரு மாற்றம், மியூட்டேஷன், பிறழ்வு இது ஏற்படும் பொழுது அதனால அந்த செல் வந்து தன்னிச்சையா செயல்பட ஆரம்பிச்சு அபரிவிரமா வளர்ந்து அது ஒரு கட்டியாக மாறும் பொழுது அதை ஸ்பொராடிக் கேன்சர்னு சொல்றோம். இதே ஜெனட்டிக் மியூட்டேஷன் அல்லது பிறழ்வு பிறக்கும் பொழுதே அவங்களுடைய முன் தலைமுறையிலிருந்து, அதாவது அவங்களுடைய அப்பாவிலிருந்தோ அம்மாவிலிருந்தோ அவருடைய கருமுட்டையிலையோ இல்லை விந்தணுக்கள்லையோ அந்த சேஞ்ச் வந்து குழந்தை பிறக்கும் பொழுது அந்த ஜெனட்டிக் சேஞ்ச் அவங்க உடம்புல இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஹெரிடிட்டரி கேன்சர் சொல்லுவோம். ஸோ இதுதான் எல்லா கேன்சருக்கும் ஒரு மெயின் டிஃபரன்ஸ் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ எல்லா கேன்சருமே ஜெனட்டிக் சேஞ்சினால தான் வருது. அது ஸ்பொராடிக் அப்படின்னா அவங்களுடைய உடம்புல ஏதோ ஒரு லைஃப் டைம்ல வரக்கூடிய ஒரு சேஞ்சு. ஹெரிடிட்டரி அப்படின்னா முன்ன தலைமுறையிலிருந்து வர அவங்க பிறக்கும் போதே வர சேஞ்ச் தான் ஹெரிடிட்டரி. ஸோ இது கருப்பைக்கு எந்த அளவுக்கு பொருந்தும் அப்படின்ட்டு அந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம், நான் டாக்டர் ஆனந்த், சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட் அண்ட் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜன். கருப்பை புற்றுநோயை பற்றி பல தகவல்களை நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோல பார்த்துருக்கோம். இது நம்முடைய பேஷண்ட் ஒருத்தர் கேட்ட ஒரு கேள்வி. ஸோ இதுக்கான தெளிவு நிறைய பேர் கொடுக்கணுன்றதுக்காக தான் அந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம். ஸோ கருப்பை புற்றுநோயில மெஜாரிட்டி, அதாவது மோர் தென் 90% பார்த்தீங்கன்னா ஸ்பொராடிக், அதாவது அவங்களுக்கு முன்னாடி இருந்த தலைமுறையில இருந்து, அதாவது அம்மா அப்பா கிட்ட இருந்து கேரி ஆகி வந்தது கிடையாது. கருப்பை புற்றுநோய் ஏற்படும் 90 பேருக்கு ஸ்பொராடிக் மியூட்டேஷன், அதாவது அவங்க உடம்புல ஏற்படும் ஜீன் சேஞ்சஸ்னால தான் கேன்சர் வருது. ஒன்லி ஃபார் 5 to 10%, அதாவது 10%. இப்போ நம்ம ஒரு ஊர்ல 100 பேருக்கு நம்ம வந்து கருப்பை புற்றுநோய் கண்டறியோம் அப்படின்னா அதுல ஒரு 5-10% பேருக்கு தான் ஹெரிடிட்டரி, முன் தலைமுறையிலிருந்து அவங்க உடம்புக்கு வந்துங்கிற ஜீன் சேஞ்ச்னால வருதுன்னு சொல்றோம். ஒருவேளை ஹெரிடிட்டரி கேன்சரா இருக்கு அப்படின்னா என்னென்ன விஷயங்களை அவங்க மெயினா பார்த்துக்கணும். நம்பர் 1 பாத்தீங்கன்னா, எந்த ஜீன்னால அந்த கேன்சர் வந்து அவங்களுடைய அம்மாவுக்கு வந்திருக்கு அப்படின்றத பார்க்கணும். அந்த ஜீன் வந்து இவங்களோட உடம்புல இருக்கா அப்படின்றதுக்கு பிளட் டெஸ்ட் மூலமா நம்ம கண்டறியலாம். ஒருவேளை அந்த பிளட் டெஸ்ட்ல அந்த ஜீன் மாற்றம் அவங்களுக்கு இருந்தா அவங்கள நம்ம ஹை ரிஸ்க் இண்டிவிஜுவல் சொல்லுவோம்.